அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூரா முத்தஃபிஃபீன். பொருள்: அளவு நிறைவையில் மோசம் செய்தல். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அளவு இடையில் மோசம் செய்வோருக்கு கேடுதான். அவர்கள் மனிதர்களிடத்தில் அளந்து வாங்கும் பொழுது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர். ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்பொழுது குறைத்து நஷ்டமுண்டாக்குகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா? மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவனின் முன் மனிதர்கள் நிற்கும் நாள். ஆகவே நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சஜ்ஜீனில் இருக்கின்றது. சஜ்ஜீன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாள் கேடுதான். அவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கின்றார்கள். வரம்பு மீறி பெரும் பாவியைத் தவிர வேறு எவராலும் அதை பொய்ப்பிக்க மாட்டார். நம்முடைய வசனங்களை அவனுக்கு ஓதிக் காண்பித்தால் அவை மூடர்கள் கட்டுக்கதைகளே என்று கூறுகின்றார். அப்படியெல்லாம் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுக்கு இதயங்கள் மீது துருவாக படிந்துள்ளது. தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டு திரையிடப்பட்டவர்களாவார். பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள். எதை நீ பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று பின்னர் அவர்களுக்கு சொல்லப்படும். நிச்சயமாக நல்லோரின் பதிவேடு இல்லீனில் இருக்கின்றது. இல்லீன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். அல்லாஹ்விடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள். நிச்சயமாக அப்ரார்கள் நல்லவர்கள் நவீன் என்றும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். ஆசனங்களில் அமர்ந்து சுவர்க்க காட்சிகளை பார்ப்பார்கள். அவர்களுடைய முகங்களிலிருந்தே அவர்கள் கிட்டிய பாக்கியத்தின் முகங்களில் செழுமையை நீங்கள் அறிவீர். பரிசுத்த முகத்திரையிடப்பட்ட தெளிவான போதையோ களங்கமில்லாமல் ஆற்ற மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள். அதன் முத்திரை கஸ்தூரியாகும். எனவே அதற்காக ஆர்வம் கொள்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக நல்ல அமல்களை ஆர்வம் கொள்வார்கள். இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றுமுள்ளதாகும். அது தஸ்னீம் ஒரு இனிய நீர்ச்சுவையாகும். அதிலிருந்து அல்லாஹ்விடம் நெருங்கியவர்கள் முகர்ரபுரம் அருந்துவார்கள். நிச்சயமாக குற்றமளித்தவர்களோ அவர்கள் ஈமான் கொண்டவர்களைப் பார்த்து உலகில் சிரித்து கொண்டிருந்தவர்கள். அன்றியும் அவர்கள் அண்மையில் சென்றால் ஏராளமாக ஒருவருக்கொருவர் கஞ்சாடை செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார்பால் திரும்பி சென்றாலும் தாங்கள் செய்ததை பற்றி கேள்வியுடனேயே திரும்பி செல்வார்கள். மேலும் அவர்கள் முஹ்மீன்களை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் வழி தவறியவர்கள் என்று கூறுவார்கள். முஹ்மீன்கள் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே. ஆனால் மறுமை நாளில் ஈமான் கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். ஆசனங்களில் அமர்ந்து அவர்கள் நிலையை பார்ப்பார்கள். காஃபிர்களுக்கு அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தவற்றிற்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.